So dear students, இன்னைக்கு கிளாஸ்ல subsidiary books part 2 பார்க்க போறோம். Rest of the subsidiary books எதெல்லாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா bills receivable book, bills payable book, journal proper, cash book. Cash bookல 4 டைப் இருக்கு. ஒன்னு வந்து single column cash book, double column cash book, triple column cash book and petty cash book. Bills of exchange வந்து நம்ம bills receivable bookக்கும் bills payable bookக்கும் நமக்கு எதுன தெரியணும் அப்படினு கேட்டிங்கனா bills of exchange அப்படினா என்னன்னு தெரியணும். சரியா? So bills of exchange உடைய definition பார்த்துடலாம். According to Negotiable Instrument Act 1881, a bill of exchange is defined as an instrument in writing containing an unconditional order, so signed by the maker, directing a certain person to pay a certain sum of money. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. ஒரு செல்லர் ஒரு பையருக்கு வந்து உடனே ரூபா கொடுக்க முடியலை, கேஷ் பேமெண்ட் உடனே கொடுக்க முடியலை அப்படின்னா அவருடைய பேரில் ஒரு பில்லை எழுதுறது. அந்த பில்லு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை போட்டு அவரால் எப்போ கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த இதை கேட்டு அவரால் அந்த கொடுக்க முடியக்கூடிய அந்த தேதியை கேட்டு அந்த தேதி குறிப்பிட்டு அந்த பில்லை வந்து என்ன செய்வார், எழுதி ரெண்டு பேரும் சைன் போட்டு அவங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது செல்லர் கையில் இருக்கும். ஸோ பில்லுடைய அந்த குறிப்பிட்ட தேதி வரும் இல்லையா, அந்த தேதி வரும்பொழுது யார் வாங்கிப்பாங்க, அதை செல்லர் வந்து பணம் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதில் 4 விஷயம் இருக்குது, இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ டேர்ம் ஆஃப் அ பில் ஆர் பீரியட் ஆஃப் பில். ஸோ இட் இஸ் த டைம் பீரியட் பிட்வீன் த டேட் ஆன் விச் அ பில் இஸ் ட்ரான் அண்ட் த டேட் ஆன் விச் இட் இஸ் பேயபிள். ஸோ எந்த டேட்டில் அந்த பில் வந்து ட்ரா பண்ணுறாங்க, அதாவது எழுதுறது, எந்த டேட்டில் அந்த பில் எழுதுகிறாங்க, எந்த டேட்டில் அது பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டேர்ம் ஆஃப் த பில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டியூ டேட், அந்த பில்லுடைய டியூ டேட் எப்போ அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இட் இஸ் த டேட் ஆன் விச் த பேமெண்ட் ஆஃப் த பில் இஸ் டியூ. ஸோ என்னைக்கு டேட்டில் அது டியூவாக இருக்குது, அது என்னைக்கு டேட்டில் நம்ம பே பண்ண வேண்டிய டேட் அது. அதுக்கப்புறம் 3 நாள் வந்து என்ன தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேஸ் டேஸ் தராங்க. அது பேர் தான் டேஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டேஸ் வந்து பில்லுடைய டியூ டேட்ல இருந்து 3 நாள் நம்ம கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் டேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ நம்ம கூட்டி 3 நாள் எழுதுவோம் இல்லையா, அந்த டேட்டுக்கு பேர் தான் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. த டேட் விச் கம்ஸ் ஆஃப்டர் ஆடிங் 3 days ஃபார் த கிரேஸ் டு த பீரியட் ஆஃப் பில். இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், டேட் ஆஃப் பில், பீரியட் ஆஃப் பில், டேஸ் ஆஃப் கிரேஸ், டியூ டேட், இப்படி 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பில், அந்த பில்லு எழுதின டேட்டு 1 மார்ச்னு வச்சுக்கோங்க. அந்த பில்லுடைய பீரியட் வந்து 2 மாதம். சரியா? 2 மாதம் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. டேஸ் ஆஃப் கிரேஸ் வந்து எல்லா பில்லுக்குமே 3 தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 1 மார்ச், அப்போ மார்ச் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 months நீங்கள் எண்ணுங்க, ஏப்ரல், மே. சரியா? மே மாதம் அந்த பீரியடோட அந்த பில்லுடைய டியூ மந்த்து. ஆனால் எக்ஸாக்ட் டேட் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, எக்ஸாக்ட் டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 1 மார்ச்லேருந்து 1 மே வரைக்கும். அப்போ மேலேருந்து 3 days, அந்த 1 மேலேருந்து 3 நாள் கூட்டிக்கணும். 2, 3, 4, அப்போ 4th மே. சரியா? அகெயின் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 12th ஜூலை, 12th ஜூலை இருந்தது. அந்த ஜூலையுடைய அந்த பில்லுடைய பீரியட் வந்து 1 month அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜூலையை விட்டுருங்க, ஆகஸ்டில் அந்த பில் வந்து முடியும், ஆகஸ்ட் 12th முடியும். அதோட 3 நாள் கூட்டினீங்க அப்படின்னா 13, 14, 15. 15th ஆகஸ்ட் வந்து பப்ளிக் ஹாலிடேயாக இருக்கிறதுனால ப்ரையர் டு த டேட், அதாவது பப்ளிக் ஹாலிடேக்கு முந்தின நாள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பில்லுடைய டியூ டேட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பில்லுடைய அந்த பீரியட் ஆஃப் பில், டேஸ் ஆஃப் கிரேஸ் போட்டு டியூ டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு. அடுத்தது பில்ஸ் பேயபிள் புக்குனா என்ன, பில்ஸ் ரிசீவபிள் புக்குனா என்னன்னு பார்க்கலாம். பில்ஸ் பேயபிள் புக் இஸ் அ சப்சிடியரி ஆர் செகண்டரி புக் ஆஃப் அக்கௌண்டிங் வேர் ஆல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் விச் ஆர் பேயபிள். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் 2 விதம் இருக்குது, ஒன்று பேயபிள், இன்னொன்று ரிசீவபிள் அப்படின்னு 2 விதம் இருக்குது. இதில் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் புக்கில் பேயபிள் எதெல்லாம், ஸோ நம்ம பே பண்ண வேண்டிய பில்ஸ் எதெல்லாம் அப்படின்றத நம்ம வகைப்படுத்தி அதை நம்ம எழுதி வச்சுக்கக்கூடிய புக்கு தான் பில்ஸ் பேயபிள் book. The total value of all bills payable for an accounting period is transferred to the books of
அக்கௌண்ட்ஸ். அந்த குறிப்பிட்ட அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம பே பண்ண வேண்டிய பில்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் புக்கில் நம்ம கொண்டு வருவோம். இதோடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். இதோடைய ஃபார்மெட் ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, டு ஹூம் அக்செப்டட், யார்கிட்டேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவங்க வந்து சுபா அப்படிங்கிறவங்க பில் எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், அந்த பில்லை பே பண்ண போகிறோம். ஸோ அந்த பில்லுடைய டேர்ம், அந்த பில்லுடைய டியூ டேட்டு, இது வந்து லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட்டு, ரிமார்க் என்னவோ அந்த ரிமார்க்கு நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள், ஜூலை 20 அந்த பில்லுடைய டேட்டு. ஸோ சுபாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. 3 மாதம் அந்த பில்லுடைய டேர்ம். சரியா? ஸோ ஜூலையை விட்டுருங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம். ஸோ அக்டோபர் 20 + 3 days கிரேஸ் டேஸ். ஸோ அக்டோபர் 23 அந்த பில்லுடைய டியூ டேட். ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கட்டாயமாக கிரேஸ் டேஸ் 3 நாள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அமௌண்ட் வந்து 3000. ஸோ இதுதான் பில்ஸ் பேயபிள் புக்குடைய ஃபார்மேட். தென் பில்ஸ் ரிசீவபிள் புக்குடைய ஃபார்மேட் பாருங்கள். 2017 ஜூலை 1 ஃப்ரம் ஹூம் ரிசீவ்டு, நீங்கள் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிர்மலா அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. டேர்ம் வந்து 3 மாதம். அதே மாதிரி இதோடைய டியூ டேட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு போனால் ஜூலையை விட்டுருங்க. டேட் வந்து பில்லுடைய டேட் வந்து ஜூலை 1, மந்த் வந்து ஜூலையை விட்டுருங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ அக்டோபர் 1 + 3 days. ஸோ அக்டோபர் 4 அமௌண்ட் வந்து 5000. சரியா? ஸோ இப்படி எல்லா பில்லையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து இதோடைய டோட்டலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோமா. இதுதான் பில்ஸ் ரிசீவபிள் புக்கு. தென் பில்ஸ் பேயபிள் புக். ஜேர்னல் ப்ராப்பர். ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு ஜென்ரல் என்ட்ரி, ஜென்ரல் ஜேர்னல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது வேறு எந்த ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளேயும் வராத ஒரு விஷயத்த நம்ம ஜேர்னல் ப்ராப்பரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஜேர்னல் ப்ராப்பர் ஆர் ஜென்ரல் ஜேர்னல் இஸ் அ சிம்பிள் புக் ஆஃப் குரோனாலஜிக்கல் ரெக்கார்டு of business transactions. The use of this book is very much restricted in modern accounting system. ஸோ இதில் வந்து வேறு எந்த வகையிலையுமே நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் கொண்டு வர முடியலன்னா நீங்கள் எதில் எழுதிடலாம் அப்படின்னா ஜேர்னல் ப்ராப்பரில் எழுதிடலாம். ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் விச் cannot be conveniently recorded in any of the other books of original entry, that is subsidiary புக்ஸோ இல்லைன்னா ஜேர்னல்லையோ நீங்கள் எழுத முடியலை அப்படின்னா இந்த ஜேர்னல் ப்ராப்பரில் அதை நம்ம குரோனாலஜிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னா என்னது, டேட் வைஸாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். விச் ஆர் நாட் சஃபிஷியன்ட்லி நியூமரஸ், அது வந்து நிறையவும் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் தான் அந்த என்ட்ரிஸ் வந்து ஜேர்னல் ப்ராப்பரில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி, க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் நம்ம போட்டுக்கலாம், அதாவது ஒரு இதில் இருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் போட்டுக்கலாம், ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ், அதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் போட்டுக்கலாம், மிஸ்லேனியஸ் சில உதிரியான ஜேர்னல் என்ட்ரிஸும் நீங்கள் காமிச்சிக்கலாம். அடுத்தது வந்து கேஷ் புக்கு. ஸோ கேஷ் புக் உங்களுக்கு தெரியும், இதுதான் மிகப்பெரிய சப்சிடியரி புக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கேஷ் புக் அப்படிங்கிறது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் புக்கு தான் கேஷ் புக். கேஷ் புக் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் புக் தட் இஸ் ஒன்லி கன்சர்ன்ட் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். எப்படி சப்சிடியரி புக்ஸில் பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னில் கிரெடிட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமோ, அது மாதிரி கேஷ் புக்கில் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். என்ன வகையான கேஷ் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் இட் வில் கம் அக்ராஸ் இன் த கேஷ் புக், right? So it performs the dual role of both journal and a ledger for all the cash transaction taking place in the business organization. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய மொத்த கேஷ் டிரான்சாக்ஷனும் ரொக்க பரிமாற்றமும் ரொக்க பண பரிமாற்றமும் இங்கே வந்துடும், கேஷ் புக்கில் வந்துடும். A cash book records all the cash receipts and the debit side. So debit side is meant for receipt. Debit side அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்ஸ் புக்கில் our left hand side is called debit side and the right hand side is called the credit side. So left hand side ஆன debit sideல receipts அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பேமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது ஃபீச்சர்ஸ். கேஷ் புக் உடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் போத் அ ஜேர்னல் அண்ட் அ லெட்ஜர். இது வந்து ஜேர்னலாகவும் லெட்ஜராகவும் செயல்படுது.
அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இட் கேன் பி யூஸ்ட் as an alternative to a cash account for recording transaction. கேஷ் அக்கௌண்ட் மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஷ் புக்கையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இட் ஃபாலோஸ் த டியூயல் என்ட்ரி சிஸ்டம். டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி டியூயல் என்ட்ரி சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். த டெபிட் சைட் ஷுட் பி ஐடென்டிக்கல் டு த credit side. The cash book should always have a debit balance. cash bookல opening வந்து debit balance அப்படிங்கிற நம்ம கொடுப்போம். அது சம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேஷ் புக்கில் 4 டைப் இருக்குது. சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் அண்ட் பெட்டி கேஷ். சிங்கிள் காலம் வந்து சிம்பிள் கேஷ் புக் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. சிங்கிள் காலம் கேஷ் புக்கு இன்னொரு பேர் சிம்பிள் கேஷ் புக். வேறு எந்த எக்ஸ்ட்ரா காலமும் இதில் கிடையாது. ஒன்லி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் அமௌண்ட் காலம் மட்டும் இருக்கும், அதுக்கு பேர் சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு பேர். இட் ப்ரெசன்ட்ஸ் என்ட்ரிஸ் ஃபார் கேஷ் ரிசீவ்டு, அதாவது ரிசிப்ட் சைடு on the left side or debit side. debit sideல receipts, cash payments வந்து credit sideல இருக்கும். The bank transactions and the discounts that are given for transactions will be featured in separate ledger accounts. இதில் simple column cash bookல discounts எல்லாம் காமிக்க மாட்டாங்க in case of single column cash book. double column cash book வந்து அமௌண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் சேர்ந்த ஒரு கேஷ் புக். அதாவது நம்ம நார்மலாக காமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு டெபிட் சைட்லேயும் கிரெடிட் சைட்லேயும், டெபிட் சைடில் ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் டிஸ்கவுண்ட் அலௌடு, கிரெடிட் சைடில் அமௌண்ட்டு ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அப்படி நான் ரெண்டு காலம் இருக்கும். அதனால அதுக்கு பேர் டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு பேர். 2 காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அமௌண்ட்டோட டிஸ்கவுண்ட் அலௌடு இருக்கும் டெபிட் சைடில், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். டிஸ்கவுண்ட் பீயிங் a nominal account, the discount provided is placed on the debit side of the cash book while discount received is placed on the credit side of the cash book. டிஸ்கவுண்ட்டை நம்ம நாமினல் அக்கௌண்ட்டு கீழே கொண்டு வருவோம் இல்லையா, ஸோ அலௌடு வந்து எக்ஸ்பென்ஸ், ரிசீவ்டு வந்து இன்கம். தென் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக், the 2 columns are similar to the double column. So bank discount allowed and discount received ரெண்டுமே இருக்கும், அமௌண்ட்டும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னொரு காலமும் போடுவீங்க, that is for bank, while additional column is for bank transaction. bank transactionக்கு 2 சைடும் செப்பரேட் காலம்ஸ் போடணும். அப்போ 3 காலம் வந்துடுது. இதெல்லாம் வருது டேட்டு, பர்டிகுலர்ஸ், டிஸ்கவுண்ட் அலௌட், அமௌண்ட்டு, பேங்க்கு, சாரி டிஸ்கவுண்ட் அலௌட், பேங்க்கு, அமௌண்ட்டு. இது வந்து டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் டேட்டு, பர்டிகுலர்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பேங்க்கு, அமௌண்ட்டு, இப்படி செப்பரேட்டாக 3 காலம் 2 சைடுமே வரும். டியூ டு த advances in banking industry, most firms deal in checks and therefore the presence of a bank column in a cash book is helpful in understanding the transaction ப்ராப்பர்லி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நமக்கு கேஷ் வந்து பேங்க்கில் போடுறதுக்கும் கேஷை பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து என்ட்ரி போடுவோம் இல்லையா, அதனால் கேஷ் புக்லேயே பேங்க் காலமாக நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ பெட்டி கேஷ் புக், சின்ன சின்ன செலவுகளுக்கு நம்ம அப்பப்போ வைக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் தான் வந்து பெட்டி கேஷ் புக். ஸோ இந்த பெட்டி கேஷ் புக்கை ஆஸ் த நேம் சஜஸ்ட் இட் இஸ் வெரி ஸ்மால் டிரான்சாக்ஷன். ஸோ 3 ரூபா 50 பைசா, 2 ரூபா 30 பைசா, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்கு வி யூஸ் பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ஆஃபீஸ்லேயும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ், ஃபுட் பில்ஸு, இதெல்லாம் பெட்டி கேஷில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ கேஷ் புக்குடைய அட்வான்டேஜஸ், இட் ஆஃபர்ஸ் ஈஸி வெரிஃபிகேஷன் ஆஃப் கேஷ் by matching the balance in the cash book with the actual cash in the hand. ஸோ கையில் எவ்வளவு இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்தது, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் கேஷ் புக்கில். இட் ஹெல்ப்ஸ் இன் கிரியேட்டிங் எ ரெகுலர் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டேட் வைஸ் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பெர்சனல். ஸோ டேட் வைஸாக டிரான்சாக்ஷனை வந்து ரெகுலராக நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆஸ் இட் இஸ் மெயின்டைன்டு டேட் வைஸ், எனி கேஷ் பேமெண்ட்ஸ் ஆன் ஆர் த டிரான்சாக்ஷன் கேன் பி கரெக்ட்லி ட்ராக்ட் பேக் இன் த கேஷ் புக். ஏதாவது மிஸ் ஆகியிருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி எடுத்துடலாம். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டிடெக்டிங் எனி கேஷ் ஃப்ராட்ஸ் இன் த ஆர்கனைசேஷன். கேஷ் சம்மந்தமாக ஏதாவது முறைகேடுகள் நடந்திருந்தது அப்படின்னா உடனே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் சேவிங் டைம் அண்ட் லேபர் பை ரெடியூசிங் த ஒர்க் லோடு. ஸோ ஒர்க் லோடு வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கேஷ் புக் உடைய ஃபார்மெட்டு,
கேஷ் புக்கில் சம்ஸும் பார்க்கலாமா. தேங்க்யூ.